இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா ரொம்ப மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது? இப்போ கம்பெனியில் நடந்துன்னு இருக்கிற பிரச்சனைலாம் உனக்கு தெரியும்ல. அது அந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தான் காரணம். அமல் பேபி என்னால் தான் பிரச்சனையில மாட்டிக்கினா. உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். அழிக்காதே அழிக்காதே, போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, விடமாட்டோம். நிறுத்துங்க சொல்றல. கோர்ட்ல போய் நிப்போம். ஃபேக்டரி வரதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். கட்டட வேலை தானா நிக்கும். ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால ஃபேமிலிக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்னா நான் அக்காவை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இப்ப கவர்மெண்ட்ல இருந்து அவர்கிட்ட தன்னிலை விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல, அவர் அதை கரெக்டா கொடுத்துட்டா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. சொல்லுங்க சார், எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம் சார், சொல்லுங்க. நீங்க பைத்தியமாகணும். உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க எப்பவும் இப்படித்தான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணுவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும். எங்க அக்காவோட ஃபியூச்சரை ஸ்பாயில் ஆயிடும் சார். இதை தவிர இப்போ வேற வழியே இல்லை தம்பி. அப்படி போலியா சர்டிபிகேட் வாங்க முடியுமா சார்? அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? என்னால் தானே அமுல் பேபிக்கு பிரச்சனை வந்துச்சு. அது சரியாகணும்னா அமுல் பேபிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சர்டிபிகேட்டை ரெடி பண்ணுங்க சார். சரி. நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? இல்ல, உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னா நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன், அப்ப பேசலாம்ல. இல்ல, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், அதான். சரிங்க, முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு இப்ப ஆபீஸ்க்கு வந்தீங்க? போன்ல பேசுற விஷயமா இருந்தா போன்லயே பேசிருப்பேன்ல. இது நேர்ல பார்த்து பேசுற விஷயம். ஹாய் பிரபு. என்ன பிரபு அப்படி பாக்குற? உங்க ஒய்ஃப் எப்படி தெரியும்னா, நீ தும்முனா கூட எனக்கு தெரியும். உனக்கு தான் இன்னும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கிரேட் மணி. நான் கூட உன் நேர்மையில கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனா அடிச்சு தூள் கிளப்பிட்டிய. கட்டின புருஷனுக்கு கோடிக்கணக்கில் லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அந்த ப்ராஜெக்டே நடக்க விடாம பண்ண பத்தியா? கெத்து மணி. சத்யா கிட்ட அந்த ப்ராஜெக்டை நிறுத்துன்னு சொன்னதே நான் தான். உன் கையை வச்சே உன் கண்ணை குத்துன மாதிரி உன் ஒய்ஃபை வச்சே இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தின பத்தியா? அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இனி நீ பண்ற எல்லா ப்ராஜெக்டையும் கெடுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வராம விட மாட்டேன். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு தெரியும்மா. அதான் ஒன்ன வச்சு மூவ் பண்ண. சக்சஸ் ஆயிடுச்சுமா. யாருடா இவன், எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றான்னு பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிடும்.
உன்னால ஜெயில இருக்கான வினோத், அவனுடைய மாமனார்னா. ஹலோ, நான் இன்னும் பேச முடியலையே. உன் மருமகன் பண்ணது தப்பு. அது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்காம எங்களை பழி வாங்கணும்னு கிளம்பிக்கிற நீ தான் அதை விட பெரிய தப்பு பண்ற. என் புருஷனை ரோட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு குடும்பத்தோட நீங்க நடுரோட்டுக்கு வந்துடாதீங்க. முதல்ல உழைச்சு முன்னேற பாருங்க. அத்தை விட்டு அடுத்தவங்களை அடிச்சு முன்னேற நினைக்காதீங்க. அப்படி நினைச்ச யாரும் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏற்கனவே சித்தப்பா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இப்ப மட்டும் அவர் நீங்க இங்க வந்ததை பார்த்தாரு இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல அமுல் பேபி, உன் பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் நான் பேச வந்தேன். நீங்க பண்ணதெல்லாம் போதுங்க. அதனால நான் இப்ப ரொம்ப அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். அதுக்குதான் போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா புரியாது உங்களுக்கு? போங்க முதல்ல இங்க இருந்து. தயவு செஞ்சு இனிமே ஆபீஸ் பக்கம் வந்துடாதீங்க. போங்க. ஏங்க, நீங்க சாப்பிடலையாமே? அம்மா சொன்னாங்க. அதான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு அஞ்சப்பர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. என்ன பிரியாணி சொன்ன? அஞ்சப்பர் பிரியாணி. அஞ்சப்பர் பிரியாணியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. குடு. பொண்ணுங்க மனசு எவ்வளோ காயப்பத்தினாலும் பிடிச்சதை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் வாழ இந்த வீட்டுல எந்த பொண்ணாலையும் சுயமரியாதையோட வாழ முடியாது. இல்லைங்க, நான் அப்படி நினைச்சு வாங்கிட்டு வரல. இப்ப பாருங்க. ஆமாமா, தெரிது. உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி சாப்பிட்டா போதும். மத்தபடி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா நிம்மதியா இருக்கிறாங்களான்னு எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. எல்லாம் பொம்பளைங்க தலையெழுத்து. ஏங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நான் இப்படிதானே காலையில உன்னாண்டு கேட்டேன். நீ என்ன பேச விட்டியா? இனி நீ ஒரு வார்த்தை பேசின நான் சாப்பிட மாட்டேன். இப்ப நான் சாப்பிடணுமா இல்ல வேணாமா? சரிங்க, நான் ஒன்றும் பேசல. நீங்க சாப்பிடுங்க.